திருமேனின்னு என்ன? இறைவனுக்கு நிகரான உடலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உடலை அதிசயமாக உடலை மாற்றிக்கொள்ள முடியும். நாம் சாப்பிட்ற உணவு சரியானதா அப்படி உன் மனசில் தெரியணும். அதை தான் நீ சாப்பிடணும். இந்த உணவு சாப்பிட்டா நல்லதுன்னு உன் மனசு சொல்லும், இந்த உணவு சாப்பிட்டா தப்புன்னு சொல்லும். அதுலேயே நீ புரிஞ்சிக்க முடியும். நீ சாப்பிட்ற உணவு இது சரி இது தப்பு அப்படி உன் மனம் எது சொல்லுதோ அது பிரகாரம் போ. இப்போ பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கங்க, அது சாப்பிட தலையை கொண்டு போய் பாருங்க, அதுக்கு எதாவது சொல்லி கொடுத்தாங்களா? அந்த தலை தாம்பை போட்டிங்கன்னா அது திங்காது. ஏன்? அது வேண்டாம், இது தப்பான உணவுன்னு அதை எடுத்துக்காது. எது ரைட்டு? இதுதான் சரியான உணவு, இதை தான் எடுத்துக்கணும். ஏன்? அந்த தாய் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு, இந்த உணவை தான் கடிக்கணும், இந்த உணவை கடிக்கக்கூடாது அப்படின்னு. அதை கற்றுக்கிட்டு அது பிரகாரம் தான் அது நடக்குது. மனசு நான் பிறந்தோம், நாம் என்ன பண்ணணும்? நல்லா கற்றுக்கிட்டு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.